செல்லக்குட்டீஸ் வெல்கம் பேக் டு டேக் குக் ஃபிக்ஷன் ராம். ஸோ இந்த ஸ்டோரியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஷார்ட்டாகவே இதை முடிச்சிடலான்டா. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஸ்டோரி போடலான்னு பார்க்கலாம் நம்ம. ஒரு சேட் எண்டிங் வச்சுருக்கேன்டா. பட் எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக டேக் குக்னா சேட் ஒரு சோகமான எண்டிங் ஒத்துக்கிற மாட்டீங்கன்னு. பட் எனக்கு என்னன்னே தெரில, இந்த ஸ்டோரி வந்து போட்டால் எனக்கு என்னன்னு தெரில, போடணும்னு தோணிக்கிட்டே இருக்குடா. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் நான் போடுறேன். பட் என்ன ஸ்டோரின்னு நான் இப்போதைக்கு சொல்லலை. ஆக்சுவலாக 2 ஸ்டோரி இருக்குது சேட் எண்டிங்கில். நீங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். பட் அதுக்குன்னு என்னை திட்டக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டோரியை பற்றி பேச வேணாம், இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். ஸோ போன பாட்டில் வந்து டேக்குக்கு வந்து எவ்வளோ லக்கியை லவ் பண்ணுறாங்க. லக்கிக்கு வந்து எப்படி அந்த பொண்ணோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து டேக்குக்கு வந்து அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, இப்படி தாண்டா பார்த்தோம். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர், ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தாண்டா ஃபைனலாக லக்கியோட வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செம்ம கிராண்டாக வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சார் டேங் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வேணாம், நம்ம குழந்தை நம்மளுக்குள்ளேயே வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஜேகே வந்து அவர் வந்து எல்லாருக்கும் அதை காட்டணும்னு விரும்புகிறாராம். ஏன்னா அவர் நிறையா மீட்டிங் போயிருப்பார். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எல்லாரும் அவங்களோட ஃபேமிலி, என்னோட வாரிசு அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் அதை வந்து பெருமையாக காட்டுவாங்கள்ல. ஸோ அது பெருமைக்குன்னு மட்டும் இல்லை, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்றத வந்து எல்லார்ட்டையும் காட்டணும். அதுதான் ஜங்குக்கோட ஆசை. ஸோ அதுக்காகவே அவர் செம்ம கிராண்டாக பண்ணியிருக்காங்க. சுகா, ஜிம்மின்லாம் டேய் ஒரு வயசு குழந்த, சின்ன குழந்த தான்டா, என்னடா தெரிய போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மேஜிக் ஷோ. ஒரு வயசு குழந்தைக்கு விவரம் தெரியுதோ இல்லையோடா. பட் ஆனால் மோஸ்ட்லி அந்த பார்ட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழந்தைங்கள வந்து என்ஜாய் பண்ணுற வைக்கிற மாதிரி தான். பலூன்ஸ் கேமு, சர்க்கஸு, மோஸ்ட்லி இதுக்கு இம்பார்ட்டனே குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் அந்த பார்ட்டி இருக்குது. எல்லாருமே அவ்வளோ பிரமிச்சு பார்க்குறாங்க. ஒரு பார்க்கவே தூக்கி அவர் ஒரு ஹால்குள்ளே அடைக்கி வச்சுருக்காரு. ஸோ ஹால் வந்து ரொம்ப பெருசு தானே, ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேங் தான் அப்படியே கோவமாக ஜங்குகை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் டார்லிங், இப்படிலாம் என்னை முறைச்சி பார்க்குறத விட்டுட்டு பிரின்சஸ் நீயும் ரெடியாகி வரலாம்ல. ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு, இப்படி கேக் வெட்டுறவங்க ரெடி இல்லாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஜங்குக், நான் இப்போயே சொல்கிறேன், தேவையில்லாமல் அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்காத. ஒரு வயசுலேயே அவள் எவ்வளோ பிடிவாதம் பிடிக்குதான்னு தெரியுமா? ஏய் சின்ன குழந்த தான்டா, அதெல்லாம் போக போக அவளே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ஒபீடியன்ஸாக வரான்னு பாரேன். கண்டிப்பாக உன்ன மாதிரி இருக்க மாட்டா. என்னது, என்ன மாதிரியா? அப்போ நான் உன்னை மதிக்கலைன்னு சொல்கிறியா நீ? அப்படி இல்லை டார்லிங், நான் அப்படி சொல்லுவேனா? நீ என்னை மதிக்காமல் இருக்கியா? வர வர உனக்கும் சரியில்லை வாய். உன்னை ஒரு நாள் வச்சுக்கிறியா டார்லிங்? ஏச்சிப்படா, எப்போ பார்த்தாலும் வர வர உனக்கு ரொம்ப தான் ஆனால் குசும்பு. நான் ஏதாச்சும் பேசினா மட்டும் அப்படியே போடான்றது, அப்புறம் ரூம்குள்ளே போய் வெக்கப்படுறது. அதுக்கு என் முன்னாடியே வெக்கப்படலாம்ல. இதோடா யார் வெக்கப்பட்டா? நான்லாம் அவனும் வெக்கப்படலை. ஏதாச்சும் கற்பனை கண்டுக்கிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கெஸ்ட் வந்துடுவாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீயும் வந்து ரெடி ஆகும், புரியுதா? அப்புறம் கேக் வெட்டமேது நீ இல்லைன்னா நானும் பாப்பாவும் வெட்டிட்டு வந்துடுவோம். அப்போ நான் தேவையில்ல அப்படிதான் இல்லை? ஆமாடா. என்னது அப்படின்ட்டு ஃபன் பண்ணிவிட்டு டேயா வந்து அங்கேருந்து போயிட்டாங்கடா. நேராக ரூமுக்கு தான் போகிறாங்க. அவங்க பிரின்சஸ் தான்டா. அந்த ரூமை ஃபுல்லாக தலைகீழாக மாற்றி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து டேக் குக் ரூம் தான்டா. அப்புறம் லக்கியை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஃபேஸ் எல்லாம் ஸ்கெட்ச் மார்க்கு, சாப்பாடெலாம் கீழே சிந்தி கிடக்கு, பொம்மைலாம் அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கு. நம்ம டேயாங்கலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க லக்கியவே. ஸோ லக்கியும் டேயாங்கை பார்த்துட்டு அப்படியே ஒரே இடத்துல தானே நிற்கிறாங்க. ரொம்ப நேரம் அவங்களும் டேயாங்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சடனாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் டேயாங்கு. அப்பா, நீயும் உங்கள் அப்பனை மாதிரியே இருக்க. எல்லா தப்பும் பண்ணிடுறது, கடைசியில் இப்படி ஒரு அப்பாவி மூஞ்சி வச்சுக்கிறது. எப்படிக்கு தான் 2 பேரும் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ? என்னடி பண்ணி வச்சுருக்க வீட்டை? 5 நிமிஷம் தான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயே ரூம் இப்படி அலங்கோலம் ஆக்கி வச்சுருக்க. நான் இப்போ இந்த ரூம் ஒதுங்க வைப்பேனா இல்லை ஒன்றை கிளப்பி விடுவேனா? மாமா கி 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 ஓ,
இப்ப நீ கீகி மேல பழிய போடுறியா? அப்படின்ட்டு நேரா லக்கிட்ட தான்டா போறாங்க. ஸோ லக்கி வந்து அப்படியே அந்த ஒரு பொம்மைய தான் கையில வச்சிருக்கு. ஸோ வந்து ஒரு யூனிகார்ன் தான்டா. அதோட பேரு தான் கீகி. ஸோ லக்கி வந்து அந்த ஒரு சில வேர்டு தான் நல்லா கூப்பிடுவாங்க அப்படின்றனால, அந்த வேர்ட தான் அப்படியே பேராவே வச்சுக்கிட்டாங்க எல்லாருமே. கீகின்றது அந்த யூனிகார்னுக்கு. ஸோ லக்கி என்ன பண்ணாலும் உடனே கீக்கிய போட்டு விட்டுறது. அந்த அளவுக்கு சுட்டித்தனம். ஸோ டேயாங்கும் இதெல்லாம் பார்த்து ஒரு மாரி கோவமாவே பக்கத்துல போறாங்க. லக்கி உடனே கீக்கிய தான் முன்னாடி காட்டுது. "ம்மா, ம்மா கீக்கி, கி, மா, லா, நோ" அப்படின்டுது. டேயாங்க்கு அவ்வளோதான். அப்படியே அந்த குழந்த ஹக் பண்றாங்க. செல்ல பிரின்சஸ். அம்மா உங்க பர்த்டே அன்னைக்கு உங்கள திட்டுவேனா என்ன? பட் இருந்தாலும் இதெல்லாம் இப்படி குப்பையாக்கி விட்டுருக்கீங்கல்ல, ஸோ அதனால நீங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே? அப்படின்றாங்க. பட் அந்த குழந்தைக்கு ஒண்ணும் புரியல. பட் இருந்தாலும் தலைய தலைய ஆட்டுது. ஸோ டேயாங் வந்து ஒரு பாக்ஸ தான்டா எடுத்து அந்த பொம்மையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத பார்த்தோனே லக்கி ஒரு ஒரு கையில அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து ஹெல்ப் பண்றாங்களாம். அந்த மாரி கியூட்டா 2 பேரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலா டைம் தான் பார்க்குறாங்க. ஸோ செலிப்ரேஷனுக்கு டைம் வரப்போது அப்படின்ட்டு லக்கிய தான்டா எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. ஸோ வெளிய வந்துட்டு அவங்களுக்குன்னு ட்ரெஸ் பார்க்குறாங்கடா. லக்கிக்கு வந்து ஒரு லைட் ப்ளூல வந்து ஒரு பிரின்சஸ் கவுன் மாரி எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த பாப்பாவோட ஹேர் பார்த்தோம்னா, கோல்டன் கோல்டு ஹேர்ல வந்து கலரிங் பண்ணியிருக்காங்கடா. ஸோ அப்படியே போனி டெயில் மாரி போட்டுட்டு, அந்த தலையில ஃபுல்லா பூவால டெக்கரேட் பண்ணியிருக்காங்கடா. கொஞ்சம் பிளாஸ்டிக் பூ தான் வெயிட்லெஸ்ஸு. ஸோ பார்க்கவே ஏஞ்சல் மாரி இருக்காங்க நம்ம லக்கி. ஸோ அப்படியே டேயாங்க பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுமே வந்து ஒரு லைட் ப்ளூல வந்து ஷர்ட்டும் அண்ட் பிளாக் ஜீன் தான்டா வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே அப்படியே மேட்சிங்கா தான் வேர் பண்ணியிருக்காங்க. செம்ம கியூட்டா இருக்காங்க. டேயாங்கோட ஷர்ட் வந்து கொஞ்சம் ஷைனடா இருக்கும் லைட் ப்ளூலயே. ஸோ அப்படியே பார்த்துட்டு 2 பேரும் ஒண்ணா கண்ணாடி தான்டா பார்க்குறாங்க. 2 பேரோட ஹேர் கலருமே கோல்டன் கலர் தான் அடிச்சிருக்காங்க. "பாத்தியா? அம்மாவும் நீயும் ஒரே மாரி இருக்கோம்." இந்த கலர அவங்க அப்பாட்ட போட சொன்னோன்னு வச்சுக்கோவேன், "ஐயய்யோ! இந்த கலரா? இது எனக்கு அலர்ஜி. என்னால முடியாது." வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறான். "இன்னைக்கு மட்டும் அவன் இந்த லைட் ப்ளூ போடாம இருக்கட்டும். அவனுக்கு இருக்கு." அப்படின்ட்டு குழந்தையும் அவங்களும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்கடா. ஸோ ஃபைனலா ஜங்குக்கும் உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க 2 பேரையும் தான்டா பார்க்குறாங்க. டோர் ஓப்பன் சவுண்ட் கேட்டோனே நம்ம டேயாங்கும், லக்கியும் டோர் சைடு தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே பார்க்கும்போது செம்மையா இருக்கு ஜங்குக்கு இதெல்லாம். பார்றா! என் ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கும் போலயே! நெறைய பேர் கண்ண தோண்டுற மாரி இருக்கும். என்ன சொன்ன? ம். ஒண்ணும் இல்ல டார்லிங். பட் நீ யோசிச்சு பார்க்கலையா? இவ்வளோ அழகா இருக்கிறது தப்புன்னு. சாருக்கு இப்ப தான் நான் அழகுன்னு தெரியுதோ? அப்படி இல்ல. பார்த்தப்பயே தெரிஞ்சிருச்சு அழகுன்னு. என்ன வெளிய சொல்ல தான் அவ்வளோ நாள் ஆச்சு. ம். மத்தது சொல்றதுக்குள்ளயும் எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அழகும் போயிரும் போலயே! ஏய்! என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ கிழவனாவே ஆனாலும், உன் வாயில இந்த பல்லெல்லாம் போனாலுமே நான் சொல்லுவேன்டா. அப்ப அதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமோ? ஏய்! டார்லிங் நீ வாவேன். அப்படின்றாங்க. பட் டேயாங் போற மாரியே இல்ல. ஸோ ஜங்குக் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வராங்க. அங்கேயே நில்லு. பார்ட்டி இருக்கு. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் நாங்க எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸ தான் நீ போடணும். புரியுதா? சரி. அப்படின்ட்டு எதுவுமே யோசிக்காம ஜங்குக் வந்து நேரா நம்ம லக்கிய தானே ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, அப்படியே டேயாங்க தான் கிஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஹக்கிங், ஃபோர்ஹெட் கிஸ்ஸிங், அப்பப்ப லிப் லாக் ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட மூவ்மெண்ட் வந்து டெவலப் ஆயிருச்சுடா. ஸோ அது வந்து ஹேப்பியா போய்க்கிட்டுருக்கு. ஸோ ஜங்குக் வந்து இப்போ ஃப்ரெஷ் அப் தான்டா ஆக போயிருக்காங்க. நம்ம டேயோ, லக்கியும் தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. இவன் போடுவானா, மாட்டானான்னு. திடீர்னு உள்ளேருந்து சவுண்ட் வருது. டார்லிங் நீ எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் ஒன்றும் மாற்றி கொடுக்கல. ஒழுங்கா அதை போட்டுட்டு வா. ஏ இதெல்லாம் போட முடியாது. வேற ஏதாச்சும் கலர் கொடு. அதுக்கு பேர் கலர் இல்லை. மோனோக்ரோமேட்டிக் பிளாக் அண்ட் ஒயிட். ஹே இப்போ அதெல்லாம் பேசாத. எனக்கு இது பிடிக்கல. வேற கலர் கூடேன். ஜங்குக் இன்னைக்கு உன் பிரின்சஸோட பர்த்டே. இன்னைக்கு கூட உன் பிரின்சஸ்க்கு மேட்சிங்காக ட்ரெஸ் போட மாட்டியா? யார் சொன்னா நான் போட மாட்டேன்னு?
அதான் என் பிரின்சஸுக்கு சேர்த்து ஒரு கவுன் வாங்கினேன்ல அது எங்க? ஆ யாராச்சும் ஃபஸ்ட்டு பர்த்டே அன்னைக்கு பிளாக் கவுன் போடுவாங்களா? ஆ சரி அந்த டார்க் ப்ளூ ஹோ! அந்த டார்க் ப்ளூ ரொம்ப பெருசா இருக்கு. உன் பிரின்சஸ பிடிப்பேனா? இல்ல உன் பிரின்சஸோட ட்ரெஸ்ஸ நான் பிடிச்சுக்கிட்டு இருப்பேனா? அதுக்குன்னு எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ற? நான் ஒண்ணும் பிளான் பண்ணல சார். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா போடாமலே வாங்க. யார் வேணான்டா? ம். நீ பேசுறத பார்த்தா ரொம்ப ஆவலா இருக்க போலயே! ஆமா. அப்படியே ஆவலா இருந்துட்டாலும். இங்க எல்லா ஃபர்ஸ்ட் மூவும் நான் தானே பண்ற மாரி இருக்கு. ஏய்! ஒன்ஸ் நான் மூவ் பண்ணதுக்கப்புறம் தான்டி தெரியும் இந்த மாமாவோட வேட்டை எப்படின்னு. உன் பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஒழுங்கா அப்ப வரப்போறியா? இல்ல என்ன? சரி வரேன். அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாரி நர்வஸா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வராங்க. அவர் இந்த மாரி லைட் கலர்லாம் போட்டதே இல்ல. ஸோ வெளிய வந்துட்டு அவங்கள தான் பார்க்குறாங்க. என்ன சிரிப்பு வருதா? சிரிப்பெல்லாம் வரல. நல்லா தான் இருக்கு. என்ன டார்க் போடும்போது அப்படியே மாஃபியா மாரி இருப்ப. ஆனா இந்த மாரி கலர் போடும்போது கியூட்டா பன்னி மாரி இருக்க. ஏய்! இந்த கியூட்லாம் சொல்லக்கூடாது சரியா? ஓ! அப்ப என்ன கியூட்டுன்னு சொல்லுவ. நான் உன்ன கியூட்டுன்னு சொல்லக்கூடாதா? ஆமா. மாமா ஹேண்ட்ஸம்ன்னு சொல்லணும். ஹேண்ட்ஸம் இருந்தா சொல்லுவோம். ஹேர நல்லா சீவிட்டு, உன் பிரின்சஸ புடி எனக்கு கை வலிக்குது. கீழயே நிக்க மாட்றா இன்னைக்கு என்னான்னே தெர்ல. ம். பிரின்சஸ அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்ட்டு ஜங்குக் வந்து லக்கிய தான்டா வாங்குறாங்க. ஸோ லக்கி ஜங்குக்க பார்த்தோனே வேகமா ஜங்குக்கிட்ட போயிட்டாங்க. ஸோ ஃபேமிலியே வந்து ஒரே மாரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மட்டும் ஒன் டைம் சொல்லிக்கிறேன்டா. நம்ம பிரின்சஸ்க்கு வந்து லைட் ப்ளூ கவுனும் அண்ட் கோல்டன் ஹேரும் வச்சிருப்பாங்க. அப்படியே போனிடெயில் போட்டு. ஜுவல்ஸ் வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டயாங் வந்து லைட் ப்ளூல கொஞ்சம் வெதர் ஷர்ட் மாரி போட்டு, உள்ள வந்து ஒரு பனியன் போட்டிருப்பாங்க. ஓப்பன் ஷர்ட்டா தான் இருக்கும். அண்ட் ஒயிட் ஃபேண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஹேருமே வந்து கோல்டனா தான்டா இருக்கும். அப்படியே ஏஞ்சல் மாரி செம்மையா இருப்பாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்க பார்த்தோம் அப்புட்னா, லைட் ப்ளூ ஷர்ட்டு அண்ட் லைட் ப்ளூலயே கோட் குடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து ஒயிட் பேண்ட் போட்டிருப்பாங்க. இந்த 2 ஷர்ட்டு இந்த மாடல் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேமிலியா அப்படியே கண்ணாடி முன்னாடி தான்டா நிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாரி அவங்க ஃபேமிலிய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்ல கேக் வெட்ட போவோமா? வேணாமா? எவ்வளோ நேரம் பார்த்தாலும் என் ஃபேமிலிய பார்க்குற டைமே பத்த மாட்டுது தெரியுமா? ம். எப்படி பத்தும்? என்ட்ட ப்ராமிஸ் பண்ணது ஒண்ணு, ஆனா பண்றது ஒண்ணு. ஏய் டார்லிங் நான் தான் சொன்னேன்ல, இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத முடிச்சுட்டேன்னா, இனிமேல் சத்தியமா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணமேதி இன்னொரு ப்ராஜெக்ட்ட நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஜங்குக் எனக்கு தெரியும். இது இந்த கம்பெனி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஆனா எங்களுக்கு நீங்க தானே இம்பார்ட்டன்ட். இப்படி ஒரே நாள்ல இவ்ளோ ப்ராஜெக்ட் எதுக்கு எடுத்து பண்றீங்க? கம்மியா எடுத்து பண்ணமேதும் நீங்க டயத்துக்குள்ள முடிக்கிறீங்கல்ல? எனக்கு புரியுதுடா. பட் இது என்னோட ட்ரீம். ப்ளீஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான் இது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பழைய மாரி நம்ம ஃபேமிலி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுவரைக்கும் எனக்காக. ம். பட் இதான் ஃபைனல். ஓகேயா? அப்படின்றாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே டயாங் தான்டா ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா வந்து அந்த பார்ட்டி செலிப்ரேஷன் இடம் தான்டா. ஸோ ஆக்சுவலா அது வந்து அந்த பிளேஸ் மட்டும் இன்னொரு தடவ சொல்லிக்கிறேன். ஸோ டேக்குக்கோட வீட்டுக்கு பின்னாடி கிரவுண்டில தான்டா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நம்ம ஜங்குக் சொந்தமான இடம் தான். ஸோ அந்த கிரவுண்டே வந்து ரொம்ப பெருசா தான் இருக்கும். அதான் சொன்னேன்ல, ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கும்ட்டு. ஸோ அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து அவங்க தான் அங்க போறாங்க. என்ட்ரன்ஸே பார்த்தோம் அப்படின்னா, செம்ம கலர் லைட்டு அண்டு வான வேடிக்கை அந்த அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, வெல்கம் வெடி இதெல்லாம்ன்னு. அந்த மாரி எல்லா இடத்துலயும் வெடிக்குது. ஸோ டேயாங்க்கு பார்த்தோம்னா, இதெல்லாம் ரொம்ப புதுசு. இந்த மாரி ஆடம்பரமான வெல்கம் இது எல்லாமே. ஸோ அதே மாரி தான் அந்த குழந்தையும் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அதெல்லாம் வேடிக்கையா பார்க்குது. முன்னாடியெல்லாம் மிக்கி மவுஸ், டோரி மாஸ் இந்த மாரி நெறைய பொம்மை வேஷம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த குழந்தை அதெல்லாம் ஹேப்பியா பார்த்துக்கிட்டே போது. ஸோ குழந்தை வந்து நம்ம ஜேகே கையில தான்டா இருக்கு. டேயாங் அப்படியே ஜங்குக்க பார்த்துக்கிட்டே வராங்க. சின்ன பிள்ளைக்குடா. அந்த பிள்ளை குழந்தைக்கு அந்த பர்த்டேக்கு இவ்வளோலாம் தேவையா? டேயாங்
இது நம்ம பிரின்சஸ் பர்த்டேடா. என் பிரின்சஸ் பர்த்டேய நான் இன்னும் இதோட பெருசா கொண்டாடுவேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த செலிப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிக்கிட்டு தான் போகும். நீ வேணா பாரேன். ம். பார்க்குறேன். உன் பிரின்சஸ்க்கு செல்லம் குடுத்து நீ எப்படி கெடுக்குறேன்னு. அப்படின்ட்டு டயாங் இது பண்றாங்க. பட் டீப் டவுன் அவங்களுக்கு இதெல்லாம் புடிச்சிருக்கு. இது ஜங்குக் வந்து அவ்ளோ பாசமா இருக்காரு பிரின்சஸ் மேல. டயாங் மேல பாசம் இல்லைன்றத விட எப்படி சொல்றது? அது சொல்லுவாங்கல்ல, பசங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க அம்மா மாரி அப்படின்ற மாரி தான் நம்ம ஜங்குக் வந்து லக்கிய ட்ரீட் பண்றது. ஸோ டயாங்க்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் வெளிய வந்து கொஞ்சம் இது வேணாம், அது வேணாம் அப்படின்னு நடந்துக்குருவாங்க. பட் டீப் டவுன் அவங்களுக்கும் இந்த செலிப்ரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலா அவங்க ஸ்டேஜுக்கு தான்டா போறாங்க. ஃபர்ஸ்ட் பெர்சனாவே நம்ம யூமின் தான் வந்து வெல்கம் பண்றாங்க. ம். கேக் வெட்டுறவைங்களே இவ்வளோ லேட்டா வந்தா நாங்கலாம் எப்ப கேக் வெட்டுறது? ம். நாங்க என்ன பண்றது? இந்த பூனை இன்னைக்கும் தூங்கிக்கிட்டு இருப்பான்னு நெனச்சேன். பட் இவன் இன்னைக்கு என்ன வெள்ளன எந்திரிச்சு வந்துட்டான். டேய் மச்சான், டக்குனு கேக்க வெட்டுறா, வீட்டுக்கு போய் தூங்கணும். அது சரி. இவன் திருந்தவே மாட்டான். அப்படின்ட்டு ஃபன் பண்றாங்க. ஸோ கொஞ்சம் பேசிட்டு ஃபைனலா வந்து கேக் கட்டிங் தான்டா நடக்குது. நெறைய பிசினஸ் பார்ட்னர் எல்லாருமே வந்திருக்காங்க. டேக்குக்கோட ஃபேமிலி அவ்ளோ ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதுவும் மோஸ்ட்லி இவன் இவ்ளோ கோல்டா இருக்கா, இவனுக்கு போய் எப்படி இப்படி ஒரு லைஃப் கிடைச்சுச்சு? எப்படி இவனுக்கு அதுக்குள்ளேயும் குழந்தை வந்துச்சு? ஏன்னா, இன்னும் சில பேருக்கு வந்து தெரியாது. டேயாங்க்கு மேரேஜ் பண்ணது. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை பத்தி எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஸோ, இதனால தெரிஞ்சவங்க வந்து ஓகே, மேரேஜ் ஆயிருக்கும், கல்யாணம் இந்த மாரி முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து இந்த குழந்தை எப்படி வந்துச்சு? இது உண்மையிலே வந்து யார் குழந்தை? அது எதுவுமே தெரியாது. அவங்க வந்து வெளிய பார்க்குறது என்னன்னா, ஜங்குக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டது. அதோட அவ்வளோதான். ஸோ, அது வந்து அது பெருசாவும் அவங்க எடுத்துக்கல. தெரியாதவங்க தான் எப்ப கல்யாணம் ஆச்சு? எப்படி? அப்படின்ட்டு ரொம்ப அத பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து செலிப்ரேஷன வந்து யாரும் மிஸ் பண்ணல. அந்த சின்ன சின்ன குழந்தைங்களோட சவுண்டு தான் அங்க அதிகமா இருக்கு. ஸோ இந்த செலிப்ரேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. எல்லாருமே ஹேப்பியா என்ஜாய் பண்றாங்க. அதில பாதி பேர்லாம் டயாங்கே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக் வந்து டயாங் கிட்ட தான் வரான். "டேய் பாரேன், எத்தன பேர் இப்படி பார்க்குறாய்ங்கன்னு. இதுக்கு தான் சொன்னேன். அழகா இருக்காதடான்ட்டு." ஜங்குக் வாய மூடிட்டு கேக் எடுத்து உன் பிரின்சஸ்க்கு ஊட்டு. இல்லைன்னா அவ கேக்லயே முழுகிருவா. அப்படின்றாங்க. ஸோ அப்பதான் ஜங்குக் வந்து லக்கிய பார்க்குறாங்க. அவர் அப்படியே அந்த பொண்ணு அப்படியே அந்த கேக்க தான்டா புடிச்சு இழுக்கலான்னு பாக்குது. அப்படியே கீழ குனியிற மாரி குனிஞ்சுகிட்டே இருக்கு. பட் ஜங்குக் வந்து அவரோட ரைட் ஹேண்ட வந்து லக்கியோட செஸ்ட்ல வச்சு இது பண்ணியிருப்பாங்க. தாங்கி பிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் விழுக முடியாம விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஹேப்பியா சிரிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா வந்து கேக் எடுத்து ஜங்குக் தான்டா ஊட்டுறாங்க லக்கிக்கு. லக்கி செம்மையா அதே மாரி எப்படி சப்பு கொட்டுனாங்களோ, அதே மாரி தான் கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் 2 பல்லு வேற முளைச்சிருச்சா, அந்த அரிக்குன்னு சொல்லுவாங்கல்லடா. ஸோ அப்பப்போ வந்து கைய வந்து கடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களா. ஸோ அப்படியே அந்த கேக் கிரீம் எல்லாம் வாய் ஃபுல்லா தடவிட்டாங்க. நம்ம டேயாங் தான் அப்படியே ஹேப்பியா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்பப்போ குழந்தைய அப்படியே கிளீன் பண்ண அந்த மாரி போய்க்கிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து செம்மையா என்ஜாய் பண்றாங்கடா. ஸோ டேக்குக் அப்புறம் யூமின் தான்டா நம்ம லக்கியோட ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ஸோ அப்ப டேயாங் தான் வந்து ஜிமின்ட்ட பார்த்து கேட்குறாங்க. "என்ன ஜிமின், நீ எப்ப கல்யாணம் பண்ண போற?" "நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன். 2 பேரும் இந்த பேசவே மாட்றீங்களே! 1 வருஷம் ஆச்சு." "ம். நீ கேட்டுட்ட. நான் கேட்கல. அவ்வளோதான் வித்தியாசம் டயாங்." இவன் வாயிலேருந்து மேரேஜ்ன்ற ஒரு வார்த்தையே வரமாட்டுது. "பேபி, இத பத்தி நம்ம பேசினோம்ல." "சுகா, நம்ம 5 வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? மாடலிங் ஃபீல்ட்ல நான் தான் இருக்கேன். நீ இல்ல. உன்ட்ட நான் ஒரு விஷயம் கேட்குறேன்னா, அந்த மத்த எல்லாத்தையும் பத்தி நல்லா யோசிச்சுட்டேன்னு தான் அர்த்தம்." அப்படி இல்லடா. அது எப்படி இப்ப நல்லாருக்கும். ஒருவேள குழந்தலாம் பிறந்ததுக்கப்புறம் மாடலிங்ல உன்னால அது என்னால ஏத்துக்கிற முடியாது. இது எப்படி சொல்ல? ஏய், அவன் பயப்படுறான் ஜிமின். உனக்கு புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரியாம இல்ல ஜங்குக். அவன் எத திங்க் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. குழந்த பிறந்துட்டா இந்த ஃபிட்னஸ்லாம் இருக்காதுன்னு நெனைக்கிறான். அது இல்லைன்னா என்ன இப்ப?
எனக்கு மாடலிங் பிடிக்கும் தான். அத விட எனக்கு ஒரு புடிச்ச பையன கல்யாணம் பண்ணிக்கிறணும். அவன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசை இருக்காதா? எப்பயுமே நீ எடுக்கிறது தான் கரெக்ட்டான முடிவுன்னு நெனைக்காத சுகா. எனக்கும் ஆசை இருக்கு. அப்டின்ட்டு ஜிமின் ஒரு மாரி கோவமா பார்க்குறாங்க. ஸோ சுகாவும் ஃபைனலா ஜிமின்ட்ட தான் பக்கத்துல வந்து உட்கார்றாங்கடா. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல உட்காந்துருப்பாங்க. இப்ப பக்கத்துல உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துட்டு ஜிமின் மேல தான் ஷோல்டர்ல ஒரு கை போட்டு, இன்னொரு கை வந்து கையில பிடிக்கிறாங்க. "இங்க பாரு. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா உன்ன லவ் மட்டும் இல்ல. உன் ட்ரீமையும் சேர்த்து தான் லவ் பண்றேன். ஸோ என்னால எதுவும் ஆயிறக்கூடாதுன்னு பயந்தேனே தவிர, உன்ன கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரடா கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்? ஆ? இப்ப என்ன நம்ம கல்யாணம் பண்ணணும் அவ்வளோதேல. டேய் மச்சான். ம். சொல்றா. என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோன்னு தெரியாது. அடுத்த வாரமே ஒரு கிராண்டான வெட்டிங் செலிப்ரேஷன் நடக்கணும். புரியுதா? அவ்வளோதான்ல. முடிச்சிடலாம். அப்படின்றாங்க. ஸோ ஜிம்மின் வந்து எந்த ரியாக்ஷனுமே குடுக்கல. அமைதியாவே தான் இருக்காங்க. "என்ன ஜிம்மின் ஹேப்பியா இல்லையா?" "ம். அவன் இஷ்டத்துக்குலாம் என்னால கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது." ஐயய்யோ! ஒருத்தவன் கீழ இறங்கி வந்தா, இன்னொருத்தவன் முருங்க மரம் ஏறிடுறான். ரொம்ப கஷ்டம் அவங்க 2 பேரையும் வச்சு குடும்பம் நடத்துறது. பாவம். பிள்ளை வந்தா எவ்வளோ கஷ்டப்பட போதோ! ஒருவேளை சுகாகம் மாரி இருந்தா, தூங்கிக்கிட்டே இருந்து சமாளிச்சிடலாம். ஒருவேளை ஜிமின் மாரி இருந்தா, ஏன் எனக்கு என்ன குறைச்சலு? டேயாங்! நீ என்னோட செட்ல தான் இருக்கணும். இவைங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? ம். கண்டிப்பா. நான் என்னோட சோல்மேட்டுக்கு தான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் தொலைச்சிருவேன் டேயாங். நீ யாருக்காவது சப்போர்ட் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? லக்கிட்ட போயிட்டு நீயும், ஜங்குக்கும், லக்கி தூங்குனதுக்கப்புறம், "ஏய் ஜிமின், நீ ரொம்ப இன்னசென்ட்ரா. ம். தெரியுதா நான் எவ்வளோ இன்னசென்ட்ன்னு? தெரியுது, தெரியுது. அதனால தான் என் பொண்டாட்டி உன்ட்ட பேசக்கூடாதுன்றேன்." "ஹோ! என்ட்ட பேசலனா மட்டும் உன் பொண்டாட்டி இன்னசென்ட் இல்லையோ? என்ன விட உன் பொண்டாட்டிக்கு தான் நெறையா தெரியும். நடிக்கிறான் கள்ளி." "ஏ அப்படியா டார்லிங்?" "ஆ அப்பலாம் இல்ல ஜங்குக். ஜிமின் பொய் சொல்றான்." "டேய் உனக்கு இருடா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பெட்ட உடைக்கிறேன். அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன்." "ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பெட்டெல்லாம் தேவைன்னு யார்கிட்டயாங்க சொன்னா?" அப்படின்ட்டு அவைங்க கன்டென்ட்டே வேற மாரி போது. ஜேகேவும், சிவாவும் தான் ஒருத்தர பார்க்குறாங்க. ஒரு மாரி ரொம்ப அவங்க அதுக்கு இம்ப்ரெஸ்ஸா பார்க்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவைங்க பஸ் நைட் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஸோ இப்படியே அந்த டைம் ரொம்ப போதுடா. ஸோ ரொம்ப போவேணாம் உள்ள நம்மளும். அப்படியே கட் பண்ணா டேகுக்கோட ரூம தான்டா இப்ப காட்டுறாங்க. ஸோ வந்து லக்கி வந்து நடுவுல படுத்திருக்காங்க. நம்ம டேயாங்கும், ஜங்குக்கும் அப்படியே ஒரு ஒரு ஆளா பார்த்த மாரி லக்கியோட 2 சைட்ல தான்டா படுத்திருக்காங்க. என்னாச்சு? என் பொண்ணோட அம்மாவுக்கு இன்னைக்கு தூக்கம் வரல போலயே. ம். இன்னைக்கு தூக்கம் வரல. ம். ஏம்மா? நான் வேணா தாலாட்டு பாடவா? எதுக்கு? நான் ஒரே இதா போய் சேர்றதுக்கா? அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா உன்ன? இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஜங்குக். ம். சொல்லுடா. என்னான்னு? உனக்கு தெரியும்ல. நீ, நான், லக்கி எல்லாரும் 1 வருஷமா ஒண்ணா இருக்கோம். எவ்வளோ ஹேப்பியான மொமெண்ட்ல இது. என் லைஃப் இப்படி மாறும்னு நான் நெனச்சே பார்க்கல. இதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லதா? இல்ல நம்ம லக்கிக்கு நான் தேங்க்ஸ் சொல்றதான்னு தெரியல. எனக்கு இவ்வளோ அழகான ஒரு குடும்பத்த குடுத்துருக்கா. ம். கண்டிப்பா 2 பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஃபேமிலி ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உங்களால தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜங்குக். ம். சொல்லுடா. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏய்! கல்யாணம் ஆகி புருஷன், குழந்தைன்னு இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் ஃபீல் தெரிஞ்சுக்கணுமா உனக்கு? ஐயோ! மக்கு. நான் சொல்றது புரியலையா? அப்படின்ட்டு எந்திரிச்சு தான்டா உட்கார்றாங்க. ஸோ லக்கிய டிஸ்டர்ப் பண்ணாத மாரி. ஸோ ஜங்குக்கும் அப்படியே எந்திரிச்சு அந்த கட்டில்ல சாஞ்ச மாரி தான் உட்காந்து டயாங்க பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா ஜங்குக்? என்னடா? என் கூட இருக்கறது பிடிக்கலையா? என்ன என்ன விட்டுட்டு போறியா? டயாங்
ஐயோ! அப்படி இல்ல ஜங்குக். ஏன் ஹஸ்பண்ட்னா பாய் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா என்ன? ஹஸ்பண்டா இருக்கும்போது எதுக்குடா நான் பாய் ஃப்ரெண்டா ஏய்! டியூப் லைட்டு. உனக்கு பிசினஸ்லயும், மத்த விஷயத்துலயும் தான் நாலேட்ஜ் நல்லா ஜெட்டு மாரி வேலை செய்யும். ஆனா, இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் நீ 0 தான்டா. எனக்கு தூக்கம் வருது. ஏய் ஏய் டேங் டேங் அப்படின்ட்டு வேகமா டேங் சைடு தான்டா போறாங்க. ஸோ டேங் பக்கத்துல தான் நீட் ரன் பண்ணி உட்கார்றாங்க. இங்க வேற ஏதோ சொல்லணும்னு வந்துட்ட. சொல்லேன். எதுக்கு நான் சொல்ல? கோ அண்ட் ஃபைண்ட் பை யுவர் செல்ஃப். நீயே கண்டுபிடிச்சுக்கோ. டேய்! இருக்கா என்னான்னு தான்டா கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நீயே சொன்னாதால. ஏன்? நான் தான் சொல்லணுமா? உனக்கு அப்படி ஃபீல் ஆகலையா? உனக்கு ஃபீல் ஆகலைன்னா எதுக்கு சொல்ற? நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. ஏய்! எனக்கு ஃபீல் ஆகுதுடா. ஹோ! நான் கேட்டதுக்கப்புறம் நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. போய் தூங்கு. குட் நைட். நீ உன் பொண்ணுக்கு நல்ல அப்பாவா மட்டும் இரு போதும். அப்படின்ட்டு தூங்க தான்டா போறாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து ஜங்குக் புடிச்சுட்டாங்க. ஸோ புடிச்சுட்டு டேங் வந்து அப்படியே உட்கார தான்டா வைக்கிறாங்க. இங்க பாரு. எனக்கு இது சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல டேங். ஆனா எனக்கு தெரியும் நம்ம 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு சான்ஸ் குடுக்க ரொம்ப எஃபெக்ட் போட்டுருக்கோம்னு. ஆனா, எனக்கு என்னான்னு தெரியல. ஏதோ இதனால உன்ன ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஆக்கிருவேனோ, இல்ல ஏதோ ஒரு சின்ன பயம் தான்டா. வேற எதுவும் இல்ல. மத்தபடி ஐ லவ் யூ டேயாங். ஐ லவ் யூ சோ மச். இப்ப இல்ல. உன்ன ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்பயே நான் உனக்கு விழுந்துட்டேன்டா. அதனால தான் உன்ன கல்யாணம் பண்ணேன். ஏன்? என்னால முடிஞ்ச அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணாம அடாப்ட் பண்ண முடியாதா என்ன? ம். கொஞ்சமாச்சும் யோசிறியா? ஐ லவ் யூ ஜங்குக். அப்படின்ட்டு ஜங்குக்கோட கைய தானே டைட்டா பிடிக்கிறாங்க. ஸோ எமோஷ்னலா போகுது அந்த மூமெண்ட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு தான்டா காட்டுறாங்க. ஸோ 9 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா, அதே நம்ம டேக்குக் வீடு தான்டா. நம்ம ஜங்குக் செம்மையா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான் ஒரு மாரி டயர்டா வந்து அந்த டோர ஓப்பன் பண்றாங்க. "டேய்! இவ்ளோ நேரமாடா தூங்குவ?" ஜங்குக்கு அப்படின்ட்டு எழுப்ப தான்டா ட்ரை பண்றாங்க. பட் ஜங்குக்லாம் எந்திரிக்கிற மாரி தெர்ல. ஸோ வேகமா போயிட்டு காஃபி கொண்டு வந்திருப்பாங்கடா கொஞ்சம் டயர்டாவே. "ஜங்குக் எந்திரி" அப்படின்ட்டு போட்டு அப்படியே குலுக்குறாங்கடா. பட் ஜங்குக்லாம் எந்திரிக்கிற மாரி தெரியல. "இப்ப நீ எந்திரிக்கலன்னா காஃபிய மூஞ்சில ஊத்திருவேன்டா." டேய் எந்திரின்னு சொல்றேன்ல. பட் இப்பயும் ஜங்குக் எந்திரிக்கல. ஸோ காஃபி கப்ப கீழ வச்சுட்டு சரி போலான்னு தான்டா போறாங்க. பட் அதுக்குள்ளயே வந்து ஜங்குக் டேங் கைய பிடிச்சு இழுத்து பெட்ல படுக்க போட்டாங்கடா. வித்தின் செகண்ட் வந்து டேங் மேல இப்ப ஜங்குக் இருக்காங்க. "ஏய் ஜங்குக் என்ன பண்ற? மொத எந்திரி மேல இருந்து." "ஏய் இப்படிலாம் நீ என் கூட இருக்கவே மாட்ற தெரியுமா? நைட் ஆச்சுன்னா உன் பையன் கூப்பிட்டியான்னு உன் பையன் ரூம்ல போய் படுத்துக்கிற. ஆ? அவனுக்கு மீசையே முளைக்கல. அதுக்குள்ள எனக்கு தனி ரூம் கேட்குது. என் பிரின்சஸே இன்னும் நம்ம கூட தான் தூங்குறா. ஏய் இங்க பாருடா. ஜங்குக் அவன் உன் பையன். உன்ன மாரி தான்ல இருப்பான். என் பிரின்சஸ் என்ன மாரி. அதனால நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஆனா உன் பையனுக்கு யாரும் அவன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுல நீ உன் பையன குறை சொன்னேன்னா, அப்போ நீ உன்னைய தான் குறை சொல்லணும். ஏய் என்னடா வர வர உன் பையனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற. இப்போ புருஷன் முக்கியம் இல்லையா? இல்லடா. உனக்கும் உன் பொண்ணு முக்கியம்னா, எனக்கு என் பையன் தான் முக்கியம். மொத எந்திரி. எனக்கு லேட் ஆகுது பாரு உனக்கு. ஆஃபீஸ் போ வேணாமா? ஏய் மாமா தான்டா ஆஃபீஸ் சிஇஓ. நான் நெனச்சா தான் ஆஃபீஸு. இல்லைன்னு வச்சுக்கோவேன். ம். சொல்லுவ. ஏன் சொல்ல மாட்ட? இருக்கிற எல்லா வேலையும் ஆல்ரெடி சுகா மேல குடுத்துட்டேன். பாவம் அவரு. குழந்தைய பாப்பாரா? இல்ல உன்ன பாப்பாரா? ம். ஏன்? அதான் என் பையன் பார்க்குறாளோ? பத்தாதா அவனுக்கு? ம். இப்ப ஃபுல்லா உன் பையன் யூமின் கூட மட்டும் தான் சுத்துறான். ஏன்டான்னு கேட்டா, எப்படி அப்பா உன்ன பார்த்துக்கிறாரோ, அதே மாரி நான் என் பொண்டாட்டிய பார்த்துக்கிறணும்னு சொல்றான். சாருக்கு இப்ப தான் பல்லே ஃபுல்லா மொளச்சிருக்கு. அதுக்குள்ள எவ்ளோ பேச்சு?
ஏன்டா? உன் பையன் உன்ன விட்டு போயிருவான்னு ஃபீல் பண்றியா என்ன? என் பையன பத்தி எனக்கு தெரியும். சார் எந்திரிங்க அப்டின்றாங்க. பட் ஜங்குக்கு வந்து அப்படியே டேயாங்கோட நெக்ல தான்டா அப்படியே ஸ்னீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே கடிக்கிறாங்கடா. டேயாங்லாம் ஒரு மாரி மோன் பண்றாங்க. ஸோ அவ்வளோதான் திடீர்னு அந்த கதவு ஓப்பன் ஆயிருச்சு. அப்படியே 2 பேருடா ஃபுல்லா கையில கரண்டி, ஐ மீன் பொம்மை கரண்டி இந்த மாரி எல்லாமே வச்சுட்டு ஜங்குக் மேல தான் குதிக்கிறாங்க. "எங்க அம்மா விடுங்க, எங்க அம்மா விடுங்க. இல்லைன்னா உங்கள நாங்க அடிச்சுருவோம். விடுங்க, விடுங்க" அப்படின்னு கத்துறாங்க. ஸோ ஜங்குக்லாம் அப்படியே அவங்க ரொம்ப அமுக்கி என்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி படுத்துருக்காங்க. "ஆ டேய் வாலுங்களா எந்திரிங்க" அப்படின்றாங்க. ஸோ திருப்பி மேல வந்து யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லக்கியும் அண்ட் டேக்குக் தான்டா இருக்காங்க. ஸோ டேக்குக் வந்து நம்ம ஜங்குக் டேயாங்கோட செகண்ட் சன்னு தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு 5 வயசு தான் ஆகுது. பட் வாலுனா செம்ம வாலு. அதுவும் லக்கியும் டேக்குக்கும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னா, அவ்வளோதான் வீடே 2ஆ போயிரும். அந்த மாரி. ஸோ 2 பேரும் இப்போ ஜங்குக் மேல தான்டா உட்காந்து குதிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு அந்த ஃபோர்ஸுக்கும் டேயாங்க்கும் ரொம்ப நசுக்குறாங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தோம்னா, லக்கி வந்து டயர்ட் ஆயி கட்டில்ல உட்காந்துட்டாங்கடா, அவங்க அம்மா பக்கத்துல. ஸோ ஜங்குக் வந்து பார்த்தோம் அப்புட்னா, அப்படியே டேக்குக்க தான் புடிச்சு அது பின்னாடி திரும்பாமலே பிடிச்சு தூக்குவோம்லடா, ஸோ தூக்கி அவர் பக்கத்துல தான் படுக்க போடுறாரு. "டேய் வாலு, உனக்கெல்லாம் எவ்வளோடா சேட்ட? ஆ? அப்பாவே அடிப்பியா? நீ அம்மாவ கடிச்சு வைக்கிறல்ல, உன்னால தான் டெய்லி எங்க அம்மா கழுத்து ஃபுல்லா புண்ணா ஆகுது. இரு, உன்ன என்ன பண்றேன்னு போலீஸ்ட்ட புடிச்சு குடுக்குறேன். டெய்லி எங்க அம்மாவ கஷ்டப்படுத்துற நீ. அம்மா, இவர் வேணாம்மா நம்மளுக்கு. வாம்மா நம்ம போலாம்." அப்படின்ட்டு டேக்குக்கு வந்து டேயாங்க தான்டா பார்க்குறாங்க. ஸோ டேயாங்க அப்படியே படுத்து தான் இருக்காங்க இன்னும். ஸோ ஜேகே அப்படியே டேயாங்க அவங்க பையனையே தான் பார்க்குறாங்க. "ஏய், என்ன எங்க அப்பாவ போலீஸ்ட்ட புடிச்சு குடுப்பியா? அவ்வளோதான் உன்ன கொன்றுவேன்." "ஏ, என்ன நீ உங்க அப்பாவுக்கு சப்போர்ட்டா? உங்க அப்பா தான் எங்க அம்மாவ கடிச்சு வச்சான்." "ஓ! உங்க அம்மா தான் எங்க அப்பாவ அடிச்சாங்க. தெரியுமா உனக்கு?" அப்படின்ட்டு 2 பேரும் எங்க அப்பா, உங்க அம்மான்னு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவாங்கு அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுது. 2 பேரும் மண்டையிலே ஒரு கொட்டு. "என்னடா வர வர உங்க அப்பா, உங்க அம்மான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? 2 பேர் தோலையும் உரிச்சுருவேன். மொத்தம் 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புங்க." "அம்மா, அம்மா ப்ளீஸ்மா இன்னைக்கு மட்டும் ஸ்கூல் வேணாம்மா. திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா?" "ஆமாம்மா. யூமி நான் இன்னைக்கு பார்க்க வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்." "டேய், யூமினுக்கு 3 வயசு தான் ஆகுது. அதனால இந்த மாரி ப்ராமிஸ்லாம் அவனுக்கு தெரியாது. மறந்திருப்பான்." "அவன் மறந்திருப்பான்மா. பட் நான் மறக்கலாமா? ம். நீங்க தானே சொன்னீங்க குடுத்த ப்ராமிஸ மீறக்கூடாதுன்னு." "ஆஹா! நான் எங்க சொன்னா? நீ எங்க மிக்ஸ் பண்ற? ம். அப்படியே அப்பன மாரி புத்தி. 2 திருட்டேன்ங்க. என் பொண்ணு தான் என்ன மாரி ஒழுக்கமா இருக்கா." அப்படின்ட்டு லக்கிய தான்டா ஹக் பண்றாங்க. ஸோ டேக்குக்கும் அப்படியே ஜங்குக்கும் ஒருத்தர பார்த்துட்டு அப்படியே பாவமா 2 பேரையும் பார்க்குறாங்க. ஸோ கியூட்டா அந்த மூமெண்ட் போதுடா. ஸோ அப்படியே கட் பண்ணா ஜங்குக் தான்டா நம்ம ஜெட்லேருந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாருடா. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படியே நெனைக்கிறாரு. எப்படி அவங்க ஸ்கூலுக்கு போனது. ஃபர்ஸ்ட் டைம் லக்கிய ஸ்கூலுக்கு விடும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க 2 பேரும். ஸோ அதே மாரி டேக்குக்கு வந்து ஓயாம லக்கிய காப்பாத்துறேன்னு சொல்லி சண்டை இழுத்துட்டு வர்றது. ஸோ இந்த மாரி மூவ்மெண்ட்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஜங்குக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து ஜெட்டும் வந்து ஆஃப் ஆயிடுச்சுடா. அதாவது லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ டைரக்ட்டா அவர் வந்து வீட்டுக்கு கூட போல. காலேஜுக்கு தான் போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி டேயாங்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. "நீங்க காலேஜ் போங்க. நான் கண்டிப்பா வந்துருவேன்னு." ஸோ டேயாங்கும் வந்து வந்தாச்சு, காலேஜுக்கு வந்தாச்சு. நீங்க நேரா இங்க வாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு காலேஜ் தான்டா காட்டுறாங்க. ஸோ லக்கி வந்து இப்போ ஒரு ஒரு 20 இயர்ஸ் கேர்ள் தான்டா. செம்ம கியூட்டா இருக்காங்க. அதுவும் டேயாங்கும் அவங்களும் பார்க்கும்போது ஒரு அண்ணா அது எப்படி சொல்ல? ஒரு சிப்லிங்ஸ் மாரி தான்டா இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஒரு எப்படி சொல்ல? அம்மா, குழந்த மாரி ஃபீலே வரல. 2 பேரும் அவ்ளோ கியூட்டா பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பக்கத்துல வந்து நம்ம டேக்குக் தான்டா செம்ம டென்ஷனா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க அம்மாவையும், அக்காவையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேக்குக் சுத்தமா பிடிக்கல. "மா, அக்கா,
இன்னும் எவ்வளோ நேரம் தான் உனக்கு கிராஜுவேஷன் ஃபங்ஷன் நடக்கும்? ஆ? அப்பா வர வரைக்கும் நான் போமாட்டேன். உனக்கு புரியுதா? ஆ அதான் அப்பா வரேன்ட்டாங்கல்ல. உனக்கு அப்பாவ பத்தி தெரியும்ல. இவைங்கலாம் பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அப்டின்ட்டு எல்லாரையும் தான்டா ஒரு மாரி காண்டா பார்க்குறாங்க. ஸோ, அப்ப இந்த 2 பொண்ணுங்க வந்து டேக்குக்க தான்டா அப்ரோச் பண்றாங்க. டேக்குக்கு வந்து இந்த 2 பொண்ணுங்களும் ஒரு மாரி கோவமா பார்க்குறாங்க. "என்ன? இல்ல நீ இந்த காலேஜ்ல படிச்சியா? எக்ஸ் சீனியரா? உன்ன பார்த்ததே இல்லையே!" "ஏய் எனக்கு 18 வயசு தான் ஆகுது. நான் உன்னோட 3 வருஷம் சின்ன பையன். போ" அப்டின்றாங்க. டேங் தான் அப்படியே காத பிடிச்சு திருவுறாங்கடா நம்ம டேக்குக் காத. ஸோ டேக்குக் வந்து 18 வயசுனாலும் நல்ல ஒரு மெச்சூர்ட் பாய் மாரி தான் இருப்பாங்க. நம்ம லக்கிக்கே வந்து ஒரு அண்ணன் மாரி தான் டேக்குக் இருப்பாங்க. தம்பி மாரியே இருக்காரு. ஹைட்டுமே அப்படிதான் இருக்கும். தடிமாடு இதுக்கு தான் டக்குனு வளராதன்றது. அப்படின்ட்டு கிண்டல் பண்றாங்கடா. நம்ம டேயாங் தான் இப்படிலாம் பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாதுன்னு எத்தன தடவ சொல்லியிருக்கேன். "ம்மா உங்க பார்வையே சரியில்லம்மா. அதுக்கு இப்படிதான் ஒரு பொண்ணுட்ட ரெஸ்பெக்ட் இல்லாம நடந்துக்கிருவியா? உனக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அவங்கட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசணும். அதே மாரி யாரா இருந்தாலும் மரியாதை குடுக்கணும். நீ இப்படி பேசினேன்னா அப்புறம் எங்கள என்னடா சொல்லுவாங்க? என்ன வளர்த்துருக்கோன்னு தானே சொல்லுவாங்க." "ம்மா இதெல்லாம் சொன்னேன். பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லணும்னு. பிடிக்கலனா பிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஆனா அத ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லணும். அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாரி சொல்லக்கூடாது. அது என்ன வேன்ட்டு, சாரிங்க. நான் உங்கள விட சின்ன பையன் தான். அப்படி சொல்றதுல என்ன இருக்கு? நான் எதுக்காக சாரி சொல்லணும்? அதுவும் இந்த பொண்ணுங்க வந்ததுலேருந்து ஒரு மாரி பார்க்குறாங்க. இந்த காலேஜ்ல போய் என்ன படிக்க சொல்றீங்க. நான் வேற ஏதாச்சும் காலேஜ் படிக்கிறேனே! இல்லன்னா நானும் யூமின் ஏய் கொன்றுவேன். யூமின் இன்னும் ஸ்கூலே முடிக்கல. அவன் படிச்சுட்டு வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பியா? சரி, சரி. நான் எதுவும் சொல்லல. அப்படின்றாங்க. ஸோ டேயாங்க்கு வந்து அவங்க பையன சமாளிக்கிறதுக்கே டைம் போயிரும் போல. அப்படிதான் போது. மத்தபடி பார்த்தோம்னா, நம்ம டேக்குக்குமே வந்து ரொம்ப நல்ல பையன் தான்டா. எல்லார்ட்டயும் ரொம்ப ஜெனுவலா இருப்பாங்க. அதே மாரி யூமின்ட்டுலாம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு. ஒரு சில நேரத்தில அவருக்கு ஒருத்தவங்கள பிடிக்கலைன்னா, அவங்கள ரெஸ்பெக்ட் இல்ல, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாரி கேரக்டரு. நம்ம லக்கி வந்துனா ரொம்ப சாஃப்ட்டு. யார் வந்து அவங்கட்ட பேசினாலுமே, அவங்கள ஹர்ட் பண்ணா கூட ரொம்ப சாஃப்ட்டா தான் வந்து பேசுவாங்க, வப்பாங்க. ஸோ டேயாங் வந்து, "நான் இருங்க வந்துர்றேன்" அப்படின்ட்டு போயிட்டாங்கடா. ஸோ இப்போ வந்து டேக்குக் தான்டா யூமின்ட்ட தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா பார்த்தோம்னா, ஒரு பெர்சன் தான் வந்து லக்கிட்ட வந்து பேசுறாங்க. ம். என்ன வேணும் சீனியர்? ஆம், இல்ல நீ நெக்ஸ்ட் டிகிரி இங்கேயே போட போறியா என்ன? ஏன் நீ ஃபீஸ் கட்ட போறியா? அப்படின்ட்டு டேக்குக்கு வந்து அவங்க ஃபோன ஆஃப் பண்ணிட்டு அவங்க அக்கா கிட்ட தான்டா வராங்க. ஓ! உன் தம்பியா? என்ன எப்படி இருக்கீங்க டேக்குக் எல்லாம்? இங்க தான் படிக்க போறீங்கன்னு லக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கங்ராகுலேஷன் என்னோட சீனியரா இருப்பீங்கன்னு ஜூனியரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்? உனக்கெல்லாம் ஜூனியரா இருக்கணும்னு அவசியமே இல்ல எனக்கு. யார் நீ மொத? ஓ! ஏய் டேக்குக் இப்படிலாம் பேசக்கூடாது. இவங்க இந்த காலேஜோட சீனியர். என்னோட டிபார்ட்மெண்ட் தான். ஓ! ஐம் சாரி. நான் ஒண்ணும் உங்க டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ என்னோட சீனியர் நீங்க கிடையாது. அதே மாரி இந்த மாரி எங்க அக்காட்ட கேள்வி கேட்கறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது வந்து நான் ஒரு சீனியர், ஜூனியர் பாண்டிங்ல தான் கேட்டேன். நீ இதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அப்படின்றாங்க. ஸோ டேக்குக்கு வந்து அப்படியே அந்த பெர்சன் பக்கத்துல தான்டா போறாங்க. "நீ அங்க நின்டுகிட்டு எங்க அக்காவ பார்த்த விதத்த நான் பார்க்கலன்னு நெனைக்கிறியா? ம். என் அம்மா இருக்காங்கன்றக்காக உன்ன இன்னும் அடிக்காம இருக்கேன். இன்னொரு தடவ ஏதாச்சும் பொண்ணுங்கள ஒளிஞ்சு பார்க்குறது தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோவேன், பார்க்குற கண்ணு இருக்காது." அப்படின்றாங்க. ஸோ சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துட்டு ஸ்மைல் பண்றாங்கடா. அப்புறம் அ "உங்க ஜூனியர்லாம் நீங்க எப்படி பார்த்துக்கிருவீங்க?" அப்படின்ட்டு ஒரு மாரி சின்ன குழந்தை மாரி அழகா ஸ்மைல் பண்ணிட்டு கேட்குறாங்க. அந்த பெர்சன் அவ்வளோதான், நாங்க நல்லா பார்த்துக்குருவோம். பட் இப்ப எனக்கு ஒர்க் இருக்கு. நான் போயிட்டு வரேன்." அப்படின்ட்டு ஒரு செகண்ட் தான்டா டேக்குக்கோட அந்த சவுண்டும் சரி, அந்த பார்வையும் அவ்வளோதான் பயந்துட்டாரு, ஓடிட்டாரு. ஸோ லக்கி அவங்க தம்பிய பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வந்து
அவங்க வந்து கிராஜுவேஷனுக்கு தானே ரெடி ஆகுறாங்க. பட் அவங்க தாட் ஃபுல்லா அவங்க அப்பா எப்போ வருவாங்க, அவங்க அப்பா எப்போ வருவாங்கன்னு தான் இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து ஸ்டேஜுக்கு லக்கிய தான்டா கூப்பிடுறாங்க. நான் போமாட்டேன்ம்மா. அப்பா வந்தா தானே நான் போவேன்னு சொன்னேன். அப்பா வந்துருவாங்கன்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப பாருங்க என்ன ஏமாத்திட்டீங்களா? அப்படின்ட்டு லக்கி ஒரு மாரி பாவமா இருக்காங்க. ஏய்! அப்பா பத்தி உனக்கு தெரியும்ல. நீ கையில வாங்கும்போது கரெக்ட்டா அப்பா இருப்பாரு. போ அப்படின்றாங்க டேக்குக்கு. ம்ஹ்ம். உனக்கு என்ன? நீ ஏன் அடிக்கடி வாங்குற? என்னோட இந்த ஸ்பெஷல் டேல அப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிரின்சஸோட ஸ்பெஷல் டேக்கு நான் இல்லாம இருப்பேனா? அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் தான்டா. ஸோ அவ்வளோதான் லக்கி வேகமா போய் ஜங்குக் வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இப்படிலாம் எல்லாரையும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது லக்கி. ம். போங்க டக்குன்னு அவங்க போய் உங்க சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு வாங்க. அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. ஸோ லக்கியும் ஃபைனலா அவங்க அப்பா ஹக் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு தான்டா போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நேமே வந்து லக்கி தான்டா. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம லக்கி தான். ஸோ லக்கிய பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலயும் வந்து அவங்க பேரண்ட்ஸ வந்து ப்ரவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அது பிஸ்னஸ் ஃபீல்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எதா இருந்தாலும் ஓகே. பட் அவங்க சக்சஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ்ல தான் வந்து லக்கி பார்ப்பாங்க. ஸோ நம்ம டேக்குக்குமே அதே மாரி தான். பட் என்னன்னா, அவர் வந்து எமோஷன்ஸ வந்து கொஞ்சம் அவ்வளவா ஓப்பனா காட்ட மாட்டாரு. அவர் எமோஷன்ஸ் காட்டுற 3 பேர் வந்து அவங்க ஃபேமிலி மட்டும் தான். ஸோ அதையுமே வந்து ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். பட் அவங்க அம்மாட்ட தான் டோட்டலா ஒரு குழந்த மாரி நடந்துக்கிருவாரு. ஜேகேட்ட வந்து ஒரு எனிமி மாரி பிஹேவ் பண்ணுவாரு. அவங்க அக்காட்ட வந்து ஒரு ப்ரொடக்டிவ் எங்க எல்டர் பிரதர் மாரி தான் நடந்துக்குருவாரு. ஆனா, அவங்க அம்மாட்ட தான் ஒரு குழந்த. ஸோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்சனாலிட்டி இருக்கும்லடா. ஸோ, அந்த மாரி தான் அந்த ஃபேமிலியும். பட் ஆனா, டேங்ன்னு வரும்போது 3 பேருமே ஒரு குழந்தையா மாறிருவாங்க. ஸோ, இப்ப வந்து அடுத்த சீனுக்கு போலாம்டா. ஸோ, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படியே நம்ம லக்கி வந்து வேகமா அவங்க அப்பாட்ட தான் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அந்த கேப் எடுத்து அவங்க அப்பாக்கு தான்டா குடுக்குறாங்க. "பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாரி காலேஜ் ஃபர்ஸ்ட்டு, கோல்டு மெடலிஸ்ட். இப்ப சொல்லுங்க, நான் நானும் உங்கள மாரி ஒரு பெஸ்ட் பிசினஸ் உமனா வருவேனா? ம். சொல்லுங்கப்பா. பிரின்சஸ், நீ எப்பவுமே பெஸ்ட்டு தான். அண்ட் பிசினஸ்ல கண்டிப்பா நீ பெஸ்ட்டா தான் இருப்ப. சரி, உன் தம்பி என்ன அப்ளிகேஷன் போட்டானா? ம். அவன் வந்து என்னடா போட்டான்? சைபர் செக்யூரிட்டி. அதோட ஃபாரன்ஸையும் படிப்பேன். இதுதான்ப்பா போட்டிருக்கான். நான் அவன கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறான்டேன். ஏய் மக்கு, 2க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. என்ன, இதில் ஃபுல்லாக டெப்த்தா படிப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேலோட்டமா அத பத்தி படிப்பேன். அவ்வளோதான். ஏய், சரி அக்கா, போதுமா? அப்படின்ட்டு ஜங்குக் வந்து டேக்குக்கோட ஹேரை தான்டா ரப் பண்ணுறாங்க சாஃப்டா. அதுக்குள்ளேயும் ஏன் உசரத்துக்கு வந்துட்டடா நீ? ஆமாம், பின்ன என்ன சின்ன பையனாகவே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? டக்குன்னு நான் வளர்ந்து வந்ததெல்லாம் அக்காவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்படிதால அப்படின்ட்டு அவங்க அக்கா தான் பார்க்குறாங்க. அவங்க அக்காவுக்கும் சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே தம்பியை தானே தட்டி கொடுக்குறாங்க. டேயாங் இந்த ஃபேமிலியை ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. ஸோ அப்படியே எல்லா ஒர்க்கும் காலேஜில் முடிச்சுட்டு நேராக ஒரு ஒரு ஹோட்டலுக்கு தாண்டா போகிறாங்க. ஸோ அதே ஹோட்டல் தான் நம்ம டேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஹோட்டல். ஸோ அது போனோனே டேயாங்க்கும் சரி, ஜங்குக்கும் சரி இருந்த அந்த ஞாபகம்லாம் வருது. ஸோ அங்கே போயிட்டு ஃபேமிலியாக தானே அங்கே டின்னர் இது பண்ணுறாங்க. ஐ ஐ மீன் லன்ச் வந்து சாப்பிட்றாங்க. சரி, மீட்டிங்லாம் எப்படி போச்சு ஜங்குக்? எல்லாமே நல்லா போச்சு டார்லிங். என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நான் எங்கே அலைய வேண்டிய அவசியமும் இல்ல. சீக்கிரமே பசங்க இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டா நம்ம ஜாலியாக இருக்கலாம். நம்ம இப்போ மட்டும் அப்படியே அம்மா இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஆஃபீஸில் இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னடா சொல்கிற? நான் ஒன்றும் சொல்லலையே. அதான் நான் கேள்விப்பட்டேனே. இப்போலாம் நீ நம்ம வீட்டுக்கு வரதே இல்லையாம்ல? ஃபுல்லாக சுகா வீட்டில் தான் இருக்கியாம்ல? ஒரு டீசியாக ஸ்மைல் பண்ணுறாங்கடா. ஸோ டேக்குக்கு வந்து அப்படியே ஜங்குக்க தான் ஒரு மாதிரி இப்படியே பார்க்குறாங்க. நம்ம லக்கி தான் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க. என்ன
உன் ஓன் மெடிசனே டேஸ்ட் பண்ணியா? இதான் அப்பாட்ட பேசும்போது பார்த்து பேசணுன்றது அப்படின்றாங்க. டேக்குக்கு தான் அவங்க ஹஸ்பண்டும் பையனோட ஃபைட்டை பார்த்து அப்படியே இது பண்ணுறாங்க. 2 பேருமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க சலிச்சதே இல்லை, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அப்படி மல்லு கட்டுவாங்க. அதுவும் டேயாங் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப சண்டை போடுவாங்க. ஸோ அந்த லஞ்சும் அவ்வளோ க்யூட்டாக முடியுதுடா. அப்படியே ஃபைனலாக ட்ராவல் பண்ணுறது, சரி இந்த மாதிரி வெளியே சுற்றி பார்க்குறது இப்படிலாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து வீட்டுக்கு தாண்டா வராங்க. ஸோ நம்ம லக்கி குட்டியெல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க போல். ஸோ குட் நைட் சொல்லிட்டு நேராக அவங்க தூங்க போயிட்டாங்கடா. டேக் ரூமுக்கு தான் தூங்க போகிறாங்க. மேடம் தான் தனியாக தூங்க மாட்டாங்கல்ல. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும். பட் எப்போல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அப்போல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா கூட தான் தூங்குவாங்க. அதே மாதிரி தான் டேக்குக்கும் தனியாக தூங்குவார். பட் என்னைக்காச்சும் தோணுச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக தான் தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் அவங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்ச டைமு. ஸோ இவங்க வந்து நேராக ரூமுக்கு போயிட்டாங்க. நம்ம டேயாங்கும் ஜங்குக்கும் டேக்குக்கை தான் பார்க்குறாங்க. அதாவது நம்ம மினி ஜெராக்ஸ், ஜங்குக்கோட மினி ஜெராக்ஸை. ஸோ சார் வந்து உள்ளே வந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேகமாக வெளியே தான் வராரு. ஏய் எங்கடா போகிற நைட் நேரத்தில்? ஏய் உன் பையன் எங்கே போகிறேன்னு தெரியாதா உனக்கு? வேணாம் டேக்குக்கு, இதெல்லாம் சரி கிடையாது. நைட் டைம்லாம் போய் பார்க்குற வேலை வச்சுக்கிறாத. ரூமுக்கு போ நீ. மாமாம்மா ப்ளீஸ்மா, நான் எக்ஸாம்னால சரியாக பார்த்து பேசக்கூட இல்லைம்மா யூமினை. இந்நேரம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா, எப்படி மண்டையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கானே தெரிலம்மா அவன் வேற. நான் போய் பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுறேன், ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. டேங்லாம் விடுற மாதிரி இல்லை. வேணாண்டா, ஆல்ரெடி சுகா பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். வேணாம் போகாத, காலையில் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அம்மா மதியம் வேற ஃபோன் பண்ணி அழுதுகாம்மா வர சொல்லி. நான் போயிட்டு டக்குன்னு பார்த்தா டக்குன்னு வந்துடுறேன், ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. பா சொல்லுப்பா, என்னமோ பண்ணுங்கடா, நான் சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்ட்டு நேராக ஜங்குக் டேங் வந்து கிச்சனுக்கு தாண்டா போகிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. நம்ம ஜேகே வந்து நேராக நம்ம டேக்கிட்ட தான் வராங்க. அப்புறம் என்னடா ஆச்சு? அது பெருசாக எதுவும் இல்லைப்பா. ஆனால் நம்ம தெரு சைடு புதுசாக யாரோ 2 பேர் டிஃப்ரெண்ட்டாக சுற்றுறாங்க. ஃபஸ்ட்டு டே வாட்ச் பண்ணேன். பட் பெருசாக நான் எதுவும் கண்டுக்கல. ஆனால் அப்போல்லாம் ரொம்ப சுற்றுறாங்க. யாருன்னு தான் தெரிலப்பா. அதான் நான் சொல்லியிருக்கேன், நம்ம காட்ஸ்கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் எதுக்குன்னா தெரிய மாட்டேதுப்பா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சரி, நீ இதில் இன்வால்வ் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன். வேறு எதுவும் கம்பெனியில் எதுவும் பிரச்சனை, வீட்டில் எதுவும் வந்துச்சா? கம்பெனியில் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. அதெல்லாம் பிஏ அங்கிள் கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னமோ புதுசாக இருந்துச்சு, அதான் அதுக்கு முன்னாடி இப்படிலாம் நம்ம வீட்டுக்கிட்ட யாரும் சுற்றுனதில்ல. வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாங்க. ஸோ ஜேகேவும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க டேக்குக்கை. சரி நீ பார்த்துப்போ சரியா? சரிப்பா அப்படின்ட்டு நம்ம டேக்குக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. ஸோ டேயாங்கும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நேராக அங்கே தான் வராங்க. என்ன அவன் பையன் போயிட்டானா? அவன் போயிட்டான். நீ சொன்னால் அப்படியே ஆளை பார்க்காம விட்டுறானா என்ன? அப்பப்போ கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்ன பண்ண, அவன் இன்னும் வளர்ந்துக்கிட்டே வரால. டேயாங். சொல்லு ஜங்குக். அவன் பையனை பார்க்கும்போது அப்படியே நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. அப்படிலாம் இல்லையே? ஏய் அப்படின்னா நான் உனக்காக வரலன்றியா? அப்படி சொல்லலை. அப்புறம் 2 பேருமே பைத்தியங்க தான், போதுமா? அப்படியா? அப்போ இந்த பைத்தியம் எவ்வளோ லவ் பண்ணுதுன்னு காட்டவா? எப்படி? குழந்த மாதிரி நடிக்காத டேயாங் அப்படின்ட்டு டேங்க தாண்டா அப்படியே அவங்க பிரிட்டல் ஸ்டைலில் தூக்கிட்டாங்க. வேணாம் ஜங்குக், தோலுக்கு அவசரத்தில் 2 பையனை வச்சுருக்க, 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. கீழே இறக்கேன்னா இன்றைக்கி தான் எனக்கே சான்ஸ் கிடச்சிருக்கு, எப்படி மிஸ் பண்ண முடியும்? எத்தனை நாள் ஆச்சு தெரியுமாடா உன் கூட தனியாக இருந்து? எப்போ பார்த்தாலும் ஒன்று உன் பையன் வந்துடுவான், இல்லைன்னா நம்ம பிரின்சஸ் வந்துடுவாங்க. பட் இன்றைக்கி யாருமே இல்லை. இன்றைக்கி மாமல்லோட வேட்டையை பாரேன் எப்படி இருக்குன்னு. அதுதான் நான் இத்தனை வருஷம் பார்த்தேனே, பத்தாதா?
முடி நரைச்சாலும் ஆசை நரைக்குதான்னு பாரேன். ஜங்குக் ஏய் முடி தான்டா நரைச்சிருக்கு. மாமா வில் பவர்னா அப்படியே தான் இருக்கு. ஐயோ! ஜங்குக் போதும் விடு, கீழே இறக்கி விடு என்ன. நானே நடந்து வரேன். நான் இருக்குமே, நீ எதுக்குடா நடக்கணும்? ம் அப்புறம் மாமா வேலையை காட்டவா அப்படின்றாங்க. ஸோ டேவாங்லாம் அப்படியே ஷையாக ஜங்குக்கோட செஸ்டில் தாண்டா மறைச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே அவங்களோட ஒரு ஜங்குக்கோட ஒர்க் ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்லீப்பிங் கோச் இருக்குது. ஸோ அங்கே தான் டேங்க போய் ஜங்குக் அப்படியே டேங்கோட உட்காந்துட்டாங்கடா. அப்படியே டேங் வந்து ஜேகேயோட லேப்பில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே ஜேகே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபேஸை வந்து டேங்கோட செஸ்டில் தான் ஹைட் பண்ணியிருக்காங்க. என்ன மாமாவோட வீரம் இவ்வளோதானா? வீரத்தை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாஸ்தா காட்டிக்கிறேனே. ஐ மிஸ் யூ ஜங்குக். இந்த மாதிரிலாம் நீ போனதே இல்லை. நம்மளுக்கு மேரேஜ் ஆகி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீ இவ்வளோ தூரம் போன பிஸ்னஸ் மீட்டிங்னு. ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அதுவும் இல்லாமல் பசங்க 2 பேர் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அதுவும் உன்னோட பையன் அப்பா எப்போ வருவான், அப்பா எப்போ வருவார், எப்போ வருவாருன்னு 2 பேருமே ஒன்று தாண்டா. இருக்க மீது 2 பேரும் எலியும் புனியமாக இருப்பீங்க. தனியாக போனால் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு ஏன்டா இருக்கிறோன்ற மாதிரி இருக்கீங்க. அப்புறம் உன்ன மாதிரி நம்ம பிரின்சஸ் இருக்கான், என்ன மாதிரி நம்ம பையன் இருந்தாதேல அவங்க 2 பேரையும் எனக்கு அப்புறம் சேவ் பண்ண ஒரு ஆள் வேணும்ல. லூஸ்தனமாக பேசாத ஜங்குக். நான் எவ்வளோ ட்ரீம் வச்சுருக்கேன்னு தெரியுமா? நம்ம 2 பேரும் நம்ம பிரின்சஸ்க்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேரன் பேத்தி டேங், யூமின், ஷுகாகு, ஜிம்மின் இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா இருக்கணும். லைஃப்பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு இந்த உலகத்தெல்லாம் அவங்க கூட சுற்றணும்னு நிறைய ஆசை வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயும் சாரை பாரு. சும்மா சொன்னேன்டா, அதுக்குன்னு உன்னை விட்டு போயிடுவேனா? என்ன ஆனாலும் உனக்கு முன்னாடி நான் சாக மாட்டேன்ட்டேயா? ஏன் ஃபுல்லாக நான் இருக்கிற வரைக்கும் சாகடிக்க போறியா என்ன? அப்படி இல்லைடா, ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் செத்துட்டேனா என் ஆத்மா சாந்தி அடையுமா என்னான்னு தெரியாது. மேபி இது கிரிஞ்சாக இருக்கலாம், ஆனால் ஊரில் இருக்கும்போது நான் பயந்து பயிரும் எனக்கு தான் தெரியும். நீ சேஃபாக இருக்கியா? நீ சாப்பிட்ருப்பியா? என்ன பண்ணுவ? நான் இல்லாத டைம் உன்னை யார் பார்த்துக்குருவா? எனக்கு தெரியும் நம்ம பசங்க உன்னை நல்லா பார்த்துக்குறாங்கன்னு. ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சுடா. ரொம்ப மிஸ் பண்ணேன். செத்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா சாகணும் தாண்டா என் ஆசை. சரி, அப்போ சாகும்போதும் ஒன்றாவே சாகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட எல்லா ட்ரீமையும் பண்ணிட்டு தான் சாகணும், புரியுதா? ப்ராமிஸ். ஒரு நல்ல பையனா லாராக்கும் ஒரு நல்ல லைஃப் நம்ம டேக்குக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது. 2 பேரோட பார்ட்னரும் 2 பேரையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அப்படி என்னோட ஒய்ஃப் மாதிரி. அது சரி, டேக்குக் கூட அவனோட பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டான். லாரா தான் எப்படின்னு தெரில. நம்ம இருக்கோம்ல, கண்டிப்பாக அவளுக்கு நல்ல லைஃப் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கான். ஏன் அவங்க அப்பா மட்டும் என்ன புண்ணியம் குறைஞ்சா பண்ணிட்டாரு? எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, பெற்றவங்க பண்ணுறது பிள்ளைங்கள தான் பாதிக்கும்னு. என் அப்பா அம்மா பண்ண நல்லதா என்னன்னு தெரில. என் லைஃப்பில் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், லாரா மாதிரி ஒரு பிரின்சஸ் அண்ட் டேக்குக் மாதிரி ஒரு பையன், லைஃப் ஃபீல் கம்ப்ளீட் ஜங்குக். இதுக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு என்ன வேணும்? ஏதோ குட் புண்ணியம் பண்ணியிருக்கேன். ஏண்டா நான் மட்டும் என்ன பண்ணேன்? உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சதுக்கு நானும் புண்ணியம் தாண்டா பண்ணேன்.
புண்ணியத்துலயும் பெரிய புண்ணியம் தெரியுமா? எனக்கெல்லாம் லைஃப் இப்படியே போயிரும்னு நெனச்சுட்டயா? உன்னையும் லாராவையும் பார்க்குற வரைக்கும். என் லைஃப்க்கு ஒரு மீனிங்டா நீங்கலாம். என்ன ஆனாலும் இந்த ஃபேமிலிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ லவ் யூ டயான். ஐ லவ் யூ ஜங்குக். அப்படின்ட்டு 2 பேரும் அவங்களோட எம்ப்ரஸ் சீன்ல தானே தூங்குறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து லாரா வந்து 2 பேர் பக்கத்துலயும் படுத்துக்கிட்டாங்க நடுவுல. "அம்மாப்பா, என் கூட தானே தூங்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் என்ன தனியா தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க. உங்க பிரின்சஸ்க்கு நீங்க இல்லாம தூங்க கூட முடில." ம். அப்படின்ட்டு ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறாங்கடா. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேக்குக்கு வந்துட்டாரு. நேரா வந்துட்டு அவங்க அப்பா மேல தான் விழுகுறாரு. "டேய் தடிமாடு, என்னடா போய் உன் பொண்டாட்டிய பார்க்கலையா?" "ம். பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்ப்பா. அதுக்கு மேல இருந்தா சுகா அங்கிள் திட்டுறாரு." ம். "பின்ன? உங்க அக்கா கூட பேசினா எவனா இருந்தாலும் நீ சும்மா விடுவியா என்ன? அதே மாரி தான் அவரும். ஆனா நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு எதுவும் பண்ணலையே! சீரியஸா தானே பேசுறேன்." "சரி, சரி. ரொம்ப பேச வேணாம். தூங்குங்க. டேய் கீழ இறங்கி தூங்குடா. அப்பா இப்படி தூங்க தான்ப்பா நல்லாருக்கு." அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வந்து தூங்குறாரு. ஸோ லாராவும் வேகமா போயி ஜங்குக்கோட கையில தான்டா படுத்துக்கிறாங்க. ஸோ டேயாங்கும் அதே மாரி தான் ஜங்குக்கோட கையில படுத்துக்கிறாங்க. அவ்ளோ கியூட்டா போகுது அந்த மூமெண்ட்டு. ஸோ அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே ஃபைனலா 4 பேருமே தூங்கிட்டாங்கடா. கொஞ்ச நேரம் கழிச்சு டேக்குக் தான்டா ஒண்ணா கண்ண தொறக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் குடுக்குறாங்க. குடுத்துட்டு 2 பேருமே ஒண்ணா ஐ லவ் யூ சொல்றாங்க. ஸோ அவங்க ஜர்னி இங்கனக்குள்ள ரொம்ப அழகா போதுடா. ஸோ நம்மளுக்கும் இங்கனக்குள்ள ஸ்டோரி முடியுது. ஸோ இந்த பாட்ட நான் எப்படி சொதப்புனேன்னா, எப்படி கொண்டு போனேன்னு தெர்ல. பட் ஒரு ஃபேமிலி இவ்ளோ அழகா இருக்குமா? அப்படின்ற மாரி ஒரு அழகா முடிச்சிருப்பேன்னு நம்புறேன். ஸோ நெறையா காட்டணும்னு நெனச்சேன். பட் இருந்தாலும் ரொம்ப இழுக்க வேணாம். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரிய இழுத்து, இழுத்து, இழுத்து தான் எங்கிட்டோ போய் முடிச்சேன். ஸோ இனிமேல் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் ஷார்ட்டாவே போடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட் ஸ்டோரி இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரியையும் நான் கண்டிப்பா போடுறேன்டா. அண்ட் அதுக்கப்புறம் மூடால அப்பப்போ ஸ்டோரி வரும். ஸோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நெகட்டிவா இருந்தாலும் ஓகே தான். பட் யாரையும் ஹர்ட் பண்ற மாரி வேணாம். ஐ மீன் இப்போ ஸ்டோரி எப்படி பேசுங்க, அப்படி பேசுங்கன்னா கண்டிப்பா நான் இத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் உங்கட்ட இருக்க வர கமெண்ட்ட வச்சு தான் நான் என்ன இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதே மாரி நீங்க எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் லவ் யூடா. தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ இன்னொரு ஸ்டோரியில நான் உங்கள மீண்டும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. சாரி ஜி. இது வேற என்னைக்கு இத ஒழுங்கா சொல்லப் போறேன்னு தெர்ல. ஓகே டாடா. பை பைடா.